கனடா தேசத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கடும் துயரத்தின் வரலாற்றை குறித்தும் இரட்சணேசனையார் செய்த தியாகமான அன்பின் ஊழியத்தை குறித்தும் இந்த வீடியோவில் பதிவிடுவதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிரத்தி 1914 ஆண்டு மே மாதம் 27 புதன்கிழமை அன்று RMS எம்பரஸ் ஆஃப் அயர்லாந்து என்கிற கப்பலில் சுமார் 1477 பேர் பிரயாணப்பட்டு போனார்கள். Sailing on this beautiful sea, together in unity, spreading love and peace. இதில் 150 இரட்சணேசனையாரும் லண்டனில் நடைபெறும் இன்டர்நேஷனல் காங்கிரஸிற்காக இந்த கப்பலில் பயணம் செய்தார்கள். Dolphins out there. It is beautiful, isn't it? We are glad to have you with அவங்க us அந்த today. கப்பல்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போதே அங்க இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷமா பிரசங்கித்து மகிழ்ச்சியோட கடந்து போறாங்க. சந்தோஷமாய் புறப்பட்டு போன அந்த கப்பல் திடீர்னு ஒரு பெரிய விபத்துக்குள் அகப்படுகிறது. இது சரியா தெரியலையே. பயப்படாதீர்கள், எல்லாம் நன்றா இருக்கும். புயல் வரப்போகுது போல இருக்கிறது. மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போன இந்த கப்பல் சிறிது நேரத்திலே அதிகாலை 1:55 மணி அளவில் ஒரு சரக்கு கப்பலில் மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. நீச்சல் தெரியாத ஜனங்கள் எல்லாம் மரண பயத்தில் அங்குமிங்குமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. தம்மை சீக்கிரமா சாக போகிறோம் என்கிற மரண பயம் எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு. பயப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள். Don't be afraid. Stay calm. Come up. பயப்படாதீங்க இருங்க. அமைதியாக இருங்க. அங்கே இருக்கிற கேப்டன்களுக்கு அந்த மக்களை காப்பாற்றுகிற அளவுக்கு லைஃப் ஜாக்கெட்டு அவங்க கையில் கிடையாது. அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த இரட்சணேசனை சபையை சார்ந்த அவங்க தங்களுக்குள் இருந்ததான அந்த லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கலத்தி தண்ணீரில் மரண பயத்தில் போராடி கொண்டிருந்த மக்களுக்கு அதை கொடுக்குறாங்க. மகிழ்ச்சியோட சந்தோஷமாக கொடுக்குறாங்க. Take it. இதை பார்த்துட்டு இருந்ததான அந்த கப்பலுடைய கேப்டன் அந்த இரட்சணேசனாரை பார்த்து கேட்டார், எல்லாரும் மரண பயத்தில் போராடி கொண்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் உயிரை காப்பாற்றாமல் உங்கள் லைஃப் ஜாக்கெட்டை இவங்களுக்கு கலத்தி கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு அந்த இரட்சணேசனார் சொன்ன பதில் அவரை ரொம்ப ஆச்சரியத்தில் உரைய ஆரம்பித்தது. நாங்கள்லாம் ஏற்கனவே கிறிஸ்துவின் அன்பை அறிந்து விட்டோம். நாங்கள் மரித்தாலும் பரலோகம் செல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இவர்களோ ரட்சிக்கப்படாதவர்கள். எனவே இவர்கள் தான் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள். அதனால் எங்கள் லைஃப் ஜாக்கெட்டை நாங்கள் கலத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அந்த கேப்டனை ரொம்ப இருதயத்தை உடைக்க ஆரம்பித்தது. Just breathe. All right, everyone, stay calm. We're prioritizing the children first. Hand them over carefully. Thank you. Oh, thank you. He's safe. இவங்க அந்த லைஃப் ஜாக்கெட்டை கலத்தி கொடுத்துட்டு நேராக அந்த கப்பலுடைய மேல் தட்டில் போய் எல்லாரும் கர்த்தரை பாடி சந்தோஷமாக துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. நாங்கள் சாக போகிற இந்த நாட்களிலும் நாங்கள் அநேக ஜனங்களை எங்கள் மூலமாக நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம்.
ஒரு நாள் நாங்கள் பரலோகத்தின் வாசலில் நிற்கும்போது இங்கே காப்பாற்றப்பட்ட பயணிகளை நாங்கள் காண்போம் என்கிற அந்த விசுவாச அந்த சந்தோஷத்தோடு கூட அவங்க ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். எனக்கு பிரியமானவர்களே, இரட்சனை சேனை என்பது ஒரு சாதாரண ஒரு சபை அல்ல. ஒரு தியாகம் நிறைந்த கிறிஸ்துவின் அன்பை சுமந்து கொண்ட ஒரு சபை. இப்போ இருக்கிற உலகத்தில் தான் வாழ்ந்தால் மட்டும் போதும், அடுத்தவன் எப்படியானா போனாங்கிற ஒரு நிலைமைக்குள் இருந்த இந்த காலகட்டத்தில் என்றைக்கு ஒரு நாள் இரட்சனை சேனையார் தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் இங்கு இருக்கிற மக்களின் ஆத்தும ஆதாயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க தன் உயிரையே பணைய வச்சு மற்றவர்களை காப்பாற்றினாங்க. அவர்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் அந்த கடல்ல இருந்து காப்பாற்றப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டார்கள். 14 நிமிடங்களில் இந்த முழு கப்பலும் தண்ணீரில் மூழ்கி போனது. இரட்சனை சேனையாரில் 124 பேர் லைஃப் ஜாக்கெட் இல்லாதபடினாலே அவர்கள் உயிரிழந்தார்கள். இந்த கப்பலில் பிரயாணப்பட்ட 1477 பேரில் 465 பேர் மட்டுமே உயிர் பிழைத்தனர். 14 நிமிடங்களில் கப்பல் மறைந்து போனாலும், ஆனால் தியாகம் நிறைந்த இரட்சனை சேனை 100 ஆண்டுகளாக வாழ்கிறது. நாமும் என்ன பண்ணுறோம்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நம்ம பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மளால் முடிந்தவரை இவர்களைப் போல தியாகம் நிறைந்த நல்ல ஊழியங்களை செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்துவோம். வாழ்க இயேசுவின் புகழ், வளர்க இரட்சனை சேனை. ஆமென்.